யானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 33வது வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை ஆக்குகிறவர். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் நீதிமான்களாக்கி இருக்கிறார். கல்வாரி சிலுவையினால் பாவ மன்னிப்பாக மீட்பை நமக்கு தந்திருக்கிறார். இது நிமித்தமாய் பாவி என்ற அடையாளம் மாறி நீதிமான் என்ற அடையாளத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்மேல் குற்றம் சாட்டுகிறவர் யார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். யாரும் நம்மளை குற்றம் சாட்ட முடியாது. தேவன் அதை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். இந்த நாளில் அநேக கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற குற்றச்சாட்டுகளை கர்த்தர் இந்த நாளை மாற்றுவார். தானியேல் 6வது அதிகாரத்தில் தானியேலை சிங்கக்கபில போடுறாங்க. அந்த இடத்துல அந்த ராஜா கேட்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எல்லா குற்றப்பழிகளுக்கும் நம்மளை நீங்களாக்கி விடுதலை ஆக்குவார். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் தவறே செய்யாமல் குற்றப்பழியை சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த காலை வேளையில் தானியேலின் தேவன், நம்முடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அந்த குற்றப்பழியிலிருந்து ஒரு விடுதலையை தருவார். சிங்கக்கபில போடப்பட்ட தானியேல் சிங்கங்களின் வாய்களை கட்டின ஆண்டவர். சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தானியேல் இரவு முழுவதும் அந்த குகைக்குள்ளே இருந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த சிங்கங்கள் ஒன்றுமே சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அந்த இடத்துல சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதற்கு ஒரே ஒரு காரணம், தானியேல் குற்றமற்றவனாய் காணப்பட்டான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துக்குள்ளாய் வாழுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் குற்றமற்றவர்களாய் காணப்படும் பொழுது எல்லா குற்ற பழிகளுக்கும் கர்த்தர் நம்மளை நீங்களாக்கி விடுதலை ஆக்குவார். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிப்பார், நம்மளை பாதுகாப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மளுடைய சாட்சிகளை காத்துக்கொள்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.